நான் உங்கள் மோகனா. 6/8/2025 புதன்கிழமை தினத்தந்தி. வாங்க செய்திக்குள்ள போகலாம். இந்த பாருங்க, பெரம்பூர் மார்க்கெட் அருகே உள்ள பெண்கள் மேல்நிலை பள்ளியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூடுதல் கட்டிடங்களை திறந்து வைத்து வகுப்பறையில் மாணவிகளுடன் கலந்தாடிய போது எடுத்த படம். 18 கோடியில் கட்டப்பட்ட கேளாம்பாக்கம் போலீஸ் நிலையம் திறப்பு. கொளத்தூரில் ரூபாய் 17 கோடியில் புதிய திட்ட பணிகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை ஆகஸ்ட் 6 கொளத்தூரில் நடந்த விழாவில் ரூபாய் 17 கோடியில் நடைபெற உள்ள 14 புதிய திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மேலும் ரூபாய் 18 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட கேளாம்பாக்கம் போலீஸ் நிலையத்தையும் திறந்து வைத்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது கொளத்தூர் சட்டசபைக்கு தொகுதிக்குட்பட்ட இடங்களில் நடத்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் நேற்று கலந்து கொண்டார். அவர் பெரும்பூர் மார்க்கெட் அருகே உள்ள பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ரூபாய் 9.74 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டிடங்களை திறந்து வைத்தார். இந்த கூடுதல் கட்டிடம் 24,000 சதுரடி பரப்பளவில் 3 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ளது. இந்த வகுப்பறைகள், ஆய்வு கூடம் மற்றும் கழிப்பறைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டார். பின்னர் அவர் வகுப்பறைக்கு சென்று மாணவிகளுடன் கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து சிவ இளங்கோ சாலையில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். அங்கு அவர் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் கேளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பஸ் நிலையத்துக்கு ரூபாய் 18 கோடியே 26 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள கேளாம்பாக்கம் போலீஸ் நிலைய கட்டிடத்தை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த கட்டிடம் ரூபாய் 30,000 சதுரடியில் 3 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டிடம் காவல் உதவி கமிஷனர், இன்ஸ்பெக்டர் அறை, கட்டுப்பாட்டு அறை, கண்காணிப்பு அறை, வசதிகள் அறை, உணவருந்தும் அறை, ஆடவர் மகளிர் ஓய்வு அறை, கலந்தாய்வு கூடம், வாகனம் நிறுத்துமிடம் ஆகிய வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரூபாய் 11 கோடியே 37 லட்சம் செலவில் கட்டப்பட உள்ள துணை கமிஷனர் அலுவலகம், பெரம்பலூர் போலீஸ் நிலையம், ரெட் ஏரியல் ரூபாய் 1.62 கோடி செலவில் நவீன கழிப்பறை வசதிகளுடன் கூடிய பஸ் நிலையம், பில்கிங்டன் சாலையில் உள்ள வாய்க்காலில் ரூபாய் 3.27 கோடி செலவில் தடுப்பு சுவர், ரூபாய் 1 கோடியே 39 லட்சம் செலவில் கொளத்தூர் தொகுதியில் உள்ள விளையாட்டு மைதானம் மற்றும் பூங்காக்கள் மேம்படுத்தும் பணி ஆகியவற்றுக்கு அடிக்கல் நாட்டினார். மொத்தம் ரூபாய் 17 கோடி ரூபாய் 65 லட்சம் மதிப்பிலான 14 பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. யார் வீட்டு பணம்? கோடிதான். அதனைத் தொடர்ந்து சென்னை கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது கொளத்தூர் தனியார் உடற்பயிற்சி கூட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சேதமடைந்த இருசக்கர வாகனங்களுக்கு பதிலாக புதிய இருசக்கர வாகனங்களை 3 பேருக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நேரு, சேகர்பாபு, மேயர் பிரியா, கூடுதல் தலைமை செயலாளர் காகர்லாஷ் உஷா, நகர் ஊரமைப்பு இயக்குனர் கணேசன், CMDA உறுப்பினர் ஜெயலாளர் பிரகாஷ், சென்னை மாநகராட்சி கமிஷனர் குமரகுருபரன், போலீஸ் DGP சங்கர் ஜிவால், சென்னை மாநகராட்சி போலீஸ் கமிஷனர் அருண், தாம்பரம் போலீஸ் கமிஷனர் அபின், தினேஷ் மேதக் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பழக்கத்தில் உடல்நிலை காரணமாக தள்ளி போன கொளத்தூர் பயணம் நெடுநாள் பிரிந்திருந்த உணர்வை தந்தது. அந்த உணர்வு நீங்கி புது வலிமை பெற்றேன். இன்று நான் நலம் விசாரித்து அன்பை பொழிந்த அனைவருக்கும் நன்றி என பதிவிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. நாளை வேறொரு செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவிடம் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் மோகனா.